எபிசோட் 50 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே நம்ம அந்த ராஜசேகர் இருக்காரு தெரியுமா? அந்த ஆங்கர் அகாடமில அவரு நம்ம கிரீஷ்ட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா, அவர் பயங்கரமா அசிங்கப்பட்டுருப்பாரு தெரியுமா? கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஸ்பான்சர் பண்ற மாரி ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த இடத்துல பயங்கரமா இவர போட்டு அசிங்கப்படுத்திருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த இம்பாக்ட்ல அவர் நேரா டீமுக்கு வந்து இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் வந்து அவங்க பேக்கிரவுண்ட கேட்குறாரு. அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்பாக்கு 2 வீடு இருக்கு. எனக்கு 2 வீடு இருக்கு. இவ்ளோ காசு இருக்குன்ற மாரி சொல்றப்போ, ஏன்டா உங்க யாருக்குமே ஃபினான்ஷியல் இஷ்யூஸே கிடையாதா? அப்படின்னு அவர் சொல்றது. ஆனா அதுக்கப்புறம் அவர் கிரீஷ்ட்ட உட்காந்து பேசுவார் தெரியுமா? இந்த மாரி எந்த பேக்கிரவுண்டும் இல்லாம கஷ்டப்படுற யாராவது ஒருத்தர கொண்டு வந்து நம்ம அவங்கள ஒரு பெரிய பிளேயரா உருவாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஹீரோவா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் டீப்பா யோசிக்கிறார், ஒரு நல்லது பண்றதுக்கே வந்து இந்த மாதிரி தான் அவர் யோசிச்சு பண்றாரு அப்படின்றத காட்டினது வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டா வந்து பொருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரங்கன் வந்து இந்த டேட் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் பயங்கரமா ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு கூலர்ஸ்லாம் மாட்டிட்டு அப்படி ஒரு சிரிப்போட வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அங்க வந்து தங்கம் தியோ இவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னது இது, இந்த அளவுக்கு ஒரு டேட்லயே இப்படி மாறுவாங்களா அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம தியோ பாத்தீங்கன்னா ஆமா லவ்னா அப்படிதான் இருக்கும், அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம தங்கம் வந்து அப்படியே ஆணு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ லவ்னா இவ்வளோ ஃபீல் பண்ண வைக்குமா நமக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த வேலையெல்லாம் அதாவது இந்த கியூபிட் வேலையெல்லாம் வந்து நம்ம தியோ பார்த்துட்டு அவங்களுக்கு மாதையனோட ஞாபகம் வந்துடும். ஸோ நேராக மாதையனை பார்க்கலான்னு போறாங்க. ஆனால் நீங்க நோட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து மாதையனோட அம்மா கரெக்டாக அந்த வைன் ஷாப்புக்கு வெளியே வந்து மாதையனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து என் பையனை இதே ஜெர்சி தான் போட்டிருப்பான்லாம் வந்து பேசுவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து இவருக்கு பயங்கர ட்ராமாவா இருக்குன்னா அவங்க கிளம்பி நேராக வந்துட்டாங்க அகாடமிக்குன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் பயங்கர பீதியில வந்து அவர் உட்கார்ந்துருப்பாரு. தியோக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, போய் பேசி பார்ப்பாங்க. ஆனா அவர் அங்கிருந்து எழுந்து போயிருவாரு. பட் அதுக்கப்புறம் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழியா போயிட்டு என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறப்போ அவர் ஓப்பனா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அம்மா வந்து பார்த்துட்டாங்க, இங்க வருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ தியோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தங்கமோட அம்மா கால் பண்ணிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம், வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தங்கம் பாத்தீங்கன்னா வந்து மணியை வந்து நீயும் கூட வா அப்படின்னு கூப்பிட்டது. ஆனா அந்த இடத்துல அவன் வரல அப்படின்னு சொன்னதோட ஒரே சோகமான ஒரு ஃபேஸை வச்சுட்டு ஃபைனலாக மணி நான் வரேன்னு அக்ரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த சேட் ஃபேஸ்லாம் ஆக்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டது அதெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி க்யூட்டான மொமெண்ட்ஸாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவர் பண்ண வேலை இருக்கே இது எல்லாத்தையுமே வந்து நார்மலாக பண்ணாமல் அதிக பிரசங்கத்தனமாக தான் பண்ணுவார் போல இருக்கு. ஆனால் நல்லா ஃபன்னாக இருந்து பார்க்கறதுக்கு. அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணுறதுக்காக சாக் பவுடர் எடுத்து விபூதி மாதிரி வச்சுட்டு வந்ததுல இருந்து ஓவராக பேசி பேசி அவங்க அம்மாவை வந்து கவர் பண்ணிடுவாரு. அதாவது இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்க பொண்ணு கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து தான் என் வீட்டில் வந்து நீயும் போய் விளையாடுறா அப்படின்லாம் சொல்லி என்ன அனுப்புனாங்க. எனக்கு அப்பவே தெரியும் தங்கம் பின்னாடி ஒரு வீர மங்கை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போட்டு அப்படி கவர் பண்ணுவாரு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப தெளிவா வந்து அப்பப்ப அப்சர்வ் பண்ணிட்டு தான் இவன் வந்து வேணுனே தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அவரு கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்க எனக்கு அம்மா மாதிரிலாம் தங்கம் சொன்னாலேலாம் சொல்லிட்டு ஆனா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தங்கமோட அம்மாட்ட இப்படிலாம் பேசி எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அதாவது தங்கம்காக அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்றாரு. தங்கம் இதை கேட்டிருக்க கூட மாட்டாங்க, பட் அவரே இறங்கி வந்து அதெல்லாம் பண்ணது வந்து சூப்பரா இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே தங்கம புகழ்ந்து தள்ளுவாங்க. கோச் ரங்கனை உட்பட்டு எல்லாரையுமே வந்து பேச வச்சிருவாரு. ஸோ இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா போறப்போ தங்கமோட அம்மா வந்து தங்கம்கிட்ட டைரக்டா எனக்கு இப்ப புரியுது நீ ஏன் வந்து எல்லாரையும் வேணாம் வேணாம்னு சொல்றேன்னு, மணிக்காக தானே இங்க வந்து நீ சேர்ந்த, அவன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான், பட் இருந்தாலும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாத, அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவன் நல்ல ஒரு பிளேயரா வரட்டும், நீ இதெல்லாம் படிச்சு முடி அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி தங்கமே இன்னும் சொல்லல அவங்க வந்து மணியை லவ் பண்றாங்கிறத. அவங்க அம்மா அதுக்குள்ள வந்து உன் மூஞ்சிலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இதை வந்து தங்கம் நேரா மணி கிட்ட போய் சொல்றப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா டோர்னமெண்ட்ல பாரு நிறைய பொண்ணுங்க வந்து மணி அடி சுத்த போறாங்க அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே தங்கம்க்கு ஷாக் ஆச்சோ இல்லையோ எனக்கு ஷாக் ஆயிருச்சு. ஐயோ ஒருவேளை ஒரு பொண்ணை இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்து மணிக்கு பின்னாடி சுத்துற மாதிரி வச்சு அந்த மாதிரி ஒரு டிராமா எது கிரியேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பத்மாங்க, அதாவது அவங்க வந்து அவங்களோட வில்லத்தனமான வேலைகளை வந்து பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா அங்க மேட்ச் விளையாடிட்டு இருக்கப்போ வந்து பத்மா அண்ட் வள்ளி வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ வள்ளிக்கு வந்து ஸ்ட்ரைக்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல ஓட வச்சு ரன் அவுட் ஆக்கி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ பத்மாவோட கேரக்டருக்கு வந்து இந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி கரெக்டாக கொண்டு வராங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க ஈவலாக யோசிச்சு யோசிச்சு வந்து பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக காட்டிட்டு வராங்க. ஸோ எபிசோட் 50ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 51ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.